ஹலோ வீவர்ஸ், மகிழ்தவ பெயிண்டிங் ஒர்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10x18. ஆக்சுவலாக 10x18 ஷாப் கடைங்க. இவ்வளோ ஆல்ரெடி பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரைமர் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க. பட்டி பார்த்ததுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழித்து நம்மலாம் 3 இயர்ஸ் கழித்து தான் நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்த்து தேதி ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழித்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணணும். அப்படி பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வாலில் எங்கெங்கே கிராக் இருக்கோ இந்த கிராக்கெலாம் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு, இந்த மாதிரி கிராக் தெரிஞ்சதுனால அந்த மாதிரி தகடு போட்டு எடுத்து விடணுங்க. ஒரு 3 mm வரைக்கும் நம்ம எடுத்து விடணும். இந்த மாதிரி கிராக் வருங்க. இந்த மாதிரி கிராக்கெல்லாம் நம்ம 3 mm வரைக்கும் எடுத்து விட்டுட்டு, இந்த மாதிரி தகடு போட்டு எடுத்து விட்டுட்டு, டாக்டர் பிக்ஸில் 201 அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏஷியனில் கிராக் சீலு, இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இந்த கிராக் சீலை வந்து ஃபில்லப் பண்ணணுங்க. இப்போ வாங்க எடுத்ததை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி கிராக் எடுத்து விடணுங்க. இந்த மாதிரி வாலில் நம்ம வந்து கிராக் எடுத்து விட்டு நம்ம வந்து கிராக் சீல் வச்சு ஃபில்லப் பண்ணும் போது உங்களுக்கு பக்காவான ஒரு வந்துடுங்க. இந்த 201 யூஸ் பண்ணுங்க கிராக் ஃபில்லர் டாக்டர் பிக்சலில். டாக்டர் பிக்சலில் கிராக் சீல் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிர்லா வால்கேர் அல்லது வால்கேர் பட்டி, வால் பட்டி வைக்கக்கூடாதுங்க. வால்கேர் பட்டி வந்து என்ன பண்ணணும், கிராக் சீலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேயர் மட்டும் பட்டியை வச்சு வெளிச்சிடணும். அது எதுக்காகனா கிராக் சீல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஷீட் போட முடியாது. அந்த கிராக் சீல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு கோட் பட்டியை வெளிச்சுட்டு தேய்ச்சி பண்ணுறப்ப இந்த ஃபினிஷிங் இது வரைக்கும் வந்துருங்க. இது அப்படியே டோட்டலாக அரெஸ்ட் ஆயிரும். அப்படி அரெஸ்ட் ஆகும் போது நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம எப்படியாப்பட்ட நம்ம கலர் சூஸ் பண்ணி நம்ம அதை மேட்ச் பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா கிராக் வந்து எடுத்து தான் என்றைக்குமே கிராக் வேலை பார்க்கணும். கிராக் இருக்குன்னு அதுக்கு மேலேயே நம்ம பட்டி என்றைக்கும் வைக்கக்கூடாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.